சென்னை ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்தில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து பின்னர் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தி வருகிறார். அவருடன் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் உடன் இருக்கிறார்கள். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றி விரிவான தகவலுடன் தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் அபினேஷ். அவரிடம் கேட்கலாம். அபினேஷ், இனி உங்களிடம். நித்யா, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுடைய 102வது பிறந்தநாள் விழா என்பது இன்றைக்கு அதிமுக சார்பாக பல்வேறு இடங்களில் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அஇஅதிமுக சார்பாக அஇஅதிமுக தலைமை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்களுடைய சிலைக்கு கட்சியுடைய ஓ பன்னீர்செல்வமும் அதே போல இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் மாலை அணிவித்து மலர் தூவி தற்பொழுது மரியாதை செலுத்துகிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற ஒரு நிகழ்வு என்பது அதிமுக சார்பாக நடைபெறும். அதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் தற்பொழுது மரியாதை செலுத்தி வருகிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை தான் நீங்க பார்த்து வரீங்க. 102வது பிறந்தநாள் விழா இதை முடித்த பிறகு தமிழக அரசு சார்பாக சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய சிலைக்கு அதிமுகவுடைய கட்சி சார்பாக தற்போது நடைபெற்று வருகிறது. இதற்கு பிறகு 11 மணிக்கு தமிழக அரசு சார்பாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுக்கு முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள், துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மரியாதை செலுத்த இருக்கிறார்கள். இதோடு இந்த கடந்த ஆண்டு முழுவதும் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை ஒவ்வொரு மாவட்டத்திலும் நூற்றாண்டு விழாவை கொண்டாடியதா தமிழக அரசு. அந்த வகையில் இன்றைக்கு கடற்கரை சாலையில் காமராஜர் சாலையில் எம்ஜிஆர் நூற்றாண்டு வளைவும் இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அதோட நிறைவு விழாவாக கட்டி முடிக்கப்பட்டது. அது இன்றைக்கு எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவான இன்று திறக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அதிமுக சார்பாக கட்சியுடைய தலைமை அலுவலகம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்த தின கொண்டாட்டம் தற்போது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் எம்ஜிஆர் சிலைக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் எம்ஜிஆர் தின பிறந்தநாள் கொண்டாட்ட விழாக்கள் அரங்கேற உள்ளன. அதன் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இதற்கு முன்னதாக சென்னை காமராஜர் சாலையில் அமைக்கப்பட்ட எம்ஜிஆர் நூற்றாண்டு நினைவு வளைவு உயர்நீதிமன்ற உத்தரவின்படி விழா ஏதும் இன்றி மிக எளிமையாக நடைபெற்றது. தற்பொழுது அதிமுக தலைமையகத்தில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் தின கொண்டாட்டம் தற்போது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இது பற்றி விரிவான தகவலுடன் காத்திருக்கிற செய்தியாளர் அபினேஷ். ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்த பின்னர் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் அவர்களின் நிகழ்ச்சி நிரல் என்னவாக இருக்கும்? எந்தெந்த இடங்கள்ல விழா நடைபெற இருக்கு, எந்தெந்த இடங்கள்ல கூட்டம் நடைபெற இருக்கு? கூடுதல் விவரங்கள் என்ன? நித்யா, இன்றைக்கு ஜனவரி 17ஆம் தேதி அதிமுக நிறுவன தலைவராகவும் குறிப்பாக முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆர் அவர்களுடைய 102வது பிறந்தநாள் விழா. ஒவ்வொரு ஆண்டும் அதிமுக தலைமை அலுவலகத்தில் அவருடைய சிலைக்கு மரியாதை செலுத்துவார்கள். அதற்கு பிறகு 3 நாட்கள், அதாவது இன்று, நாளை மறுதினம் ஆகிய 3 தினங்களிலும் அஇஅதிமுகவுடைய அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய 53 மாவட்டங்களிலும் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டங்கள் நடைபெற இருக்கிறது. அந்த வகையில் நாளை நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் பூந்தமல்லியிலும் அதே போல துணை முதல்வர் அவர்கள் தேனி பெரிய குளத்திலும் விழா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த நிகழ்வுக்கு பிறகு அரசு சார்பாக நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். குறிப்பாக எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தமிழக அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அதே போல அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். முன்னதாக அதிமுக சார்பாக கட்சி சார்பாக நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியை தான் தற்போது நேரடியாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஏற்கனவே எம்ஜிஆர் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு நிறைவு விழாவை உணர்த்தக்கூடிய வகையில சென்னை கடற்கரை சாலை, அதாவது காமராஜர் சாலையில் எம்ஜிஆர் நூற்றாண்டு வளைவு என்பது கட்டப்பட்டு வந்தது. குறிப்பாக ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வளைவுக்கு
திறப்பதற்கு தடை விட்டது. ஆனால் கடந்த வாரம் இந்த நிகழ்ச்சியை நடத்தாமல் இந்த வளைவை திறப்பதற்கு அனுமதி அளித்ததை தொடர்ந்து இன்று காலை எந்தவித நிகழ்ச்சியும் இல்லாமல் எம்ஜிஆர் நூற்றாண்டு நிறைவு வளைவு என்பது இன்றைக்கு கடற்கரை சாலையில் திறக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக நான் முன்பு குறிப்பிட்டது போலவே எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்திற்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் எம்ஜிஆர் சிலைக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மாலை அணிவித்து தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். அதன் நேரடி காட்சிகளை பார்த்தும் இது பற்றி விரிவான தகவலை எமது செய்தியாளர் அபினேஷ் வழங்கி கேட்டு உங்கள் தகவலுக்கு நன்றி.